ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸாம் நமக்கு வந்து நேற்று நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்க்கான வீடியோ நம்ம வந்து பண்ணிட்டோம். அது போக இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம வந்து 40% மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு வந்து ஒரு 60 மார்க் 150க்கு. ஓகே, ஸோ அதாவது 100க்கு 40 கொஸ்டின் கரெக்டாக இருந்தாலே போதும். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான், ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக, ஸோ ஹார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஒரு நியாயமான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க இது பார்க்கலாம். அதோட வீடியோவும் சேனலுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. இலை கொடுத்துருக்காங்க. ஸோ இலை அப்படின்றது நமக்கு வந்துச்சு. இலை வந்து தாவரத்தின் உறுப்பு. ஓகேவா? ஸோ இலை வந்து நமக்கு தாவரத்தினுடைய ஒரு உறுப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இலைன்னு சொல்லுவோம். ஸோ இலை அப்படின்றது நமக்கு வந்து நிறைய மீனிங் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செய் அப்படின்ற மீனிங்ல தான் வருது. தாவர உறுப்பு செய் அப்படின்ற மீனிங்ல தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மெலிதல் வராது. மெலிதல் வந்து இழைத்தல் அப்படின்ற வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாமை வராது, கொடுத்தலும் வராது. ஓகேவா? தாவர உறுப்பு செய். ஸோ அடுத்தது மனம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள 3 சொல்லினா இந்த மனம் வந்து என்னன்னா வாசனையை வந்து குறிக்கிறது. இந்த மனம் வந்து உள்ளத்தை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். வாசனை அண்ட் உள்ளம் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? மா என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ மானா விலங்கு, மானா மாமரம், மானா பெரிய வரும், மானா மாவு அப்படின்ற மீனிங் நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து தவறான அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுதான் சொல்லணும். ஸோ மானா விலங்குன்னு பேர் வரும், பெரிய உரிச்ச தொடர்ல பெரிய அப்படின்னு பேர் வரும், மாமரம் வரும், இது வராது. வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடுக. வாழ்த்துவோமுக்கு வந்து வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானது, வாழ்த்து அப்படின்றதுதான். ஸோ எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கணும்னா பேர் சொல் வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கணும். ஓகேவா? பேர் சொல் சாரி வேர் சொல் வந்து பேர் சொல்ல வேர் சொல் ரூட் வேர்டு வந்து ஒரு கட்டளை வாக்கியமா இருக்கணும். ஒரு இதை செய். ஓகேவா? ஸோ நடந்தானா நட, படித்தானா படி இருக்கணும். ஸோ இப்போ வாழ்த்துவோம் அப்படின்னா வாழ்த்து. ஓகேவா? வாழ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து கட்டளை வாக்கியமா இருக்காது, வாழ்த்து அப்படின்ற மாதிரி. முடித்தான் என்னும் சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. முடித்தான் அப்படின்றது முடிய, முடித்தான் அப்படின்றது முடி அப்படின்ற மீனிங்ல வரும். அடுத்தது, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும். இப்ப விடை கேட்ட வினாவை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து எனது வினைமுற்றுடன் எது தொடர்வது வினைமுற்று தொடர் அப்படி, அது வினைமுற்று தொடர் என்பது யாது? வினைமுற்றுடன் வினைமுற்று தொடர் தொடர்பு உண்டா? அதிக சாரி, சி ஆப்ஷன் தப்பு. வினைமுற்றுடன் வினைமுற்று தொடருக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கல. பெயர் வினைமுற்றுடன் வந்தால் அதன் பெயர் என்ன? வினைமுற்று தொடர் என்பது யாது அப்படின்றத நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைமுற்று தொடர், வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்தது, விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க இளங்குமரனார் தமிழ் திரு என அழைக்கப்படுகிறார். ஓகேவா? சோ இப்ப ஆப்ஷன் பாருங்க, இளங்குமரனார் தமிழ் திரு என அழைக்கப்படுகிறாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம் அப்படின்னு வந்துட்டு ஆன்சர் வரணும். சோ அது தவறானது. தமிழ் திரு என அழைக்கப்படுபவர் யார்? அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தமிழ் திரு என அழைக்கப்படுவர் யார்? இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன சொல்லுவீங்க? இளங்குமரனார் தமிழ் திரு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்வரொன்றில் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? தன்வினை அப்படின்னா அந்த இதை நாமளே செய்யறது அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ அப்ப இங்க தன்வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்து உருண்டது. ஓகே, அதான் வந்து தன்வினை. பந்து தானாவே உருண்டது, அதான் தன்வினை. ஓகேவா? பந்தை உருட்டினான் அப்படின்னா பிறவினை. நான் வந்து இன்னொருத்தன் வந்து அந்த பந்தை வந்து உருட்டினான் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, செய்வினை தொடரை குறிப்பிடுக. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேவா? குடியரசுத் தலைவரால் உலக தமிழ் மாநாடு தொடங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். சோ இதான் வந்து கரெக்டானது. ஓகேவா? குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். ஓகேவா? அவரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டுனாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அது வந்து செயற்பாட்டு வினையா மாறும், செய்வினையா மாறாது. ஓகேவா? செயற்பாட்டு வினையா வந்து மாறும். ஸோ நமக்கு வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டறிக. ஓகேவா? பேஞ்சது. ஓகேவா?
மழை பெஞ்சது அப்படின்றது மழை பெய்தது அப்படின்னு சொல்றதா நம்ம வந்து அப்படி சொல்றோம். ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. உணவு செய்தால், உணவு சமைத்தால், உணவு உண்டாக்கினால், உணவு உருவாக்கினால். ஓகேவா? ஸோ உணவு சமைத்தால் அது மட்டும் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ பி இஸ் ரைட் ஆன்சர். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு தொலைவட்டை, செத்த, நீத்து பாகம், அழுக்கம். ஓகேவா? தொலைவட்டைனா தொலைவு, கரெக்ட், ஒன்னு கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து செத்தனா செத்த தூரம், கொஞ்சம் தூரம், சற்று தூரம். ஓகேவா? நீத்து பாகம் சோத்து கஞ்சி. ஓகே, 1 கரெக்ட், 2 கரெக்ட். அழுக்கம்னா கவனம் கிடையாது. 1 2 3 கரெக்ட். ஓகேவா? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். டேஷ் மழை பொழிகிறது. ஓகேவா? பூமழை பொழிகிறது, தேன்மழை பொழிகிறது, வான்மழை பொழிகிறது, பொன்மழை பொழிகிறது. ஓகேவா? ஸோ அதாவது வந்துன்னா பூ போல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். தேன் போன்ற மழை. ஸோ வானி நின்று மழை பொழிகிறது, வான்மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. கொடை, கோடை. ஸோ கொடை, கோடை. ஸோ கொடை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடைனா அதுக்கப்புறம் ஈஸியானது. கோடை, கொடைனா ஈகை, கொடுக்கிறது. அப்படின்னா கொடை வழங்கினான் அப்படின்னு சொல்றது கொடை. கோடை அப்படின்றது நமக்கு வந்து வேநீர் காலம் அப்படின்னு வரும். ஸோ கோடை காலம் அப்படின்றது வேநீர் காலம் அப்படின்னா. ஸோ வெயில் காலம் தான் நம்ம வந்து கோடை காலம் சொல்லுவோம். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. பறை, பாறை. ஸோ பாறைனா உங்களுக்கு தெரியும், பெருங்கல் அப்படித்தானே. இல்ல வந்து கருங்கல் திரள், அதான் பாறைன்னு சொல்லுவோம். பெருங்கலோட கருங்கல் திரள். பறைனா முரசு அப்படித்தானே. ஸோ அப்போ டி இஸ் த ரைட் ஆன்சருங்க. குறில் நெடில் ஆகியவற்றின் பொருள் மாற்றம் அறிந்து சரியானதை. குலம், கூலம். கூலம்னா தானியம். ஓகேவா? கூல வாணிகன்னா தானியங்களை விற்றிருந்தது. ஸோ குலம்னா குடி. அப்போ குடி, தானியம் இஸ் ரைட் ஆன்சர். கூற்று காரணம் சரியா. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜேந்திர சோழன். ஓகேவா? ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றான். ஸோ ராஜராஜ சோழன் தான் வந்து கடாரம் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு, கடாரம் கொண்டான், கடாரத்தை வென்றதால் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் தான் வந்து அழைக்கப்பட்டான். அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தஞ்சை பெரிய கோயில் நமக்கு வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினது. ஸோ ரெண்டுமே தப்பு. ஓகேவா? கூற்று காரணம் இரண்டும் தவறு. சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே நமக்கு வந்து தவறானது. அடுத்த கொஸ்டின். ஒரு ஓர் என்னும் பெயரடைகள் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு ஓர், அதாவது ஒரு வந்து எங்க வரும்னா உயிர்மை எழுத்துக்கள்ல வரணும். இது எங்க வரும்னா உயிர் எழுத்துக்கள் வரணும். ஓர். இப்போ வந்து ஓர் மதம், ஒரு மதம் ஓர் தெய்வம் தப்பு. ஒரு வீடு ஓர் உலகம் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். இது கரெக்ட், கண்டிப்பா கரெக்ட். அதனால நம்ம வந்து மற்ற செக் பண்ண மற்றதையும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஓர் நாடு ஒரு உணவு, இது தவறு. ஓகேவா? ஒரு மொழி ஓர் தேசம், இதுவும் தவறு. ஓகேவா? ஏன் ஓர் வந்தா அடுத்து வந்து இர்ல முடிஞ்சா உயிர் எழுத்து தான் வரணும். ஓகே, ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு செய்யுளில் ஓர் எழுத்து அடிகள் தோறும் முதல் எழுத்தாக வரின் அது மோனை எனப்படும். ஓகேவா? ஸோ முதல் எழுத்து ஒன்றியா மோனை. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதே கரெக்ட் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். முதல் எழுத்தாக வரின் அது மோனை எனப்படும். ஓர் செய்யுளில் ஓர் எழுத்து, இது தப்பு. ஓர் செய்யுள் வராது, ஒரு செய்யுளில், இது தப்பா. ஒரே செய்யுளிலும் வராது. ஓகேவா? ஓர் செய்யுளில் ஒரு இதுவும் வராது. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்றும் அடியில் பாக்கம் என்பது பெயர் என்ன? ஸோ பாக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பட்டினம் வந்து பேரூர், பாக்கம் வந்து சிற்றூர். குளவி, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. குளவினா குழந்தைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஈஸியானதுதான். நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி. நன்மொழி, நன்மை கூட்டல் மொழி, பண்பு தொகை. தெண்டிரை எழினி. ஓகேவா? தெண்டிரை எழினி ஈஸியானது. தெள்திரை எழினி. தன் பிளஸ் தமிழ் தண்டமிழ். ஓகேவா? தன் பிளஸ் தமிழ் தண்டமிழ். தரிசு என்பதன் எதிர்ச்சொல். ஸோ தரிசு நிலம்னா கெட்ட நிலம் அப்படின்ற மாதிரி, எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத நிலம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நன்செய் நிலம். ஓகே, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. போ என்னும் வேர் சொல்லின் வினை முற்றே எழுதுக. வினை முற்று போ. வினை வந்து அப்படியே
முற்றி முடிந்து போறது. ஓகேவா? கவிதா நேத்து சந்தைக்கு போனாள். ஓகேவா? சோ போ வந்து போனாள் முடிந்தது. சோ அதான் வந்து வினை முற்று. வினை முற்று பெற்று இருந்தது. வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக. வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிக. சோ வா அப்படின்ற இடத்துல வந்து கண்ணன் வந்தான். சாரி, வினை எச்சம். ஓகே, கண்ணன் வந்தான். அதான் வந்து நமக்கு வந்து வினை எச்சம். ஓகே. எழுது என்னும் சொல்லின் வினை முற்று. எழுது எழுது வினை முற்றுனா அந்த செயலை செஞ்சு முடிக்கிறோம். செயல்னாலே எழுதினான். ஓகேவா? செஞ்சு முடிச்சாச்சு. எழுதிய பெயரச்சம். எழுதுதல் தொழிற்பெயர். எழுதி வினை எச்சம். இங்க வந்து வினை முற்று கேட்டிருக்காங்க. எழுதினான். ஓகே. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆ வராது, ஆ தான் வரும். அன்பா அச்சமா பார்த்தா அச்சம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து வந்து அறம், அடுத்ததான் நான் வரும், அடுத்ததான் ஆ ஆற்றல்லாம் வரும். ஓகேவா? ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் இஸ் அ ஈஸி கொஸ்டின். நட இச்சொல்லின் தொழிற்பெயர். நட நடத்தல். ஓகே. நட தொழிற்பெயர் என்னது? நடத்தல். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. இலவு காத்த கிளி போல. ஓகேவா? இலவு காத்த கிளி போல அப்படின்றது ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் காத்து இருக்கிறது. ஓகேவா? காத்து இருந்து ஏமாற்றம் அடைகிறது. அதான் வந்து இலவு காத்த கிளி போல. ரொம்ப நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைகிறது தான் இலவு காத்த கிளி போல. ஏமாற்றம் இஸ் ரைட் ஆன்சர். தாயை கண்ட செய்யை போல என்ன இருக்கும்? மகிழ்ச்சி வரும். அப்படிதானே? ஸோ தாயை கண்ட செய்யை போல மகிழ்ச்சி. ரெஜிஸ்டர் சரியான கலை சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்டர்னா இதுல கொடுத்துருக்கல, ரெஜிஸ்டர்னா பதிவேடு. ஓகே. கை என்ன ஹேண்ட் புக்னு வரும். சிட்டேட்னா வராது, வருகை பதிவும் வராது. ஓகே. பதிவேடு. வருகை பதிவேடுனா அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு வரும். ஓகே. பயோமெட்ரிக் டிவைஸ். ஓகே. ஸோ பயோமெட்ரிக் டிவைஸ். இதுல வந்து டிவைஸ்ல அட்டை ரெண்டையும் தூக்கிடலாம். அடையாள கருவியா ஆளறி சோதனை கருவியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாள கருவி. இல்ல அதை விட ஆளறி சோதனை கருவி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னு. கலை, சிலை, விளை, பொருள் என்னும் சொற்கள் இணைக்க கிடைக்கும் புதிய சொற்கள் யாது? ஓகேவா? ஸோ ஒரு கலை, சிலை, விளை, பொருள் அப்படின்றது இணைச்சா நமக்கு என்ன வரும்? விளை பொருள், சிலைகளை வராது, பொருட்களை வராது, விளை சிலை வராது, விளை பொருள் வரும். அப்படிதானே? சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு இருக்கும். அதுல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தும் பாருங்க, அதான் சொற்களை இணைத்து புதிய சொல். கதைவெளி, பொன்வெளி, கதை பேசலாம் வராது, கைபேசி வரும். ஓகே. ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. தமிழ் சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. காக்கப்பட்டது அப்படின்றது இறந்த காலம். அப்ப இது தவறானது. சரியானதை தேர்ந்தெடுத்து சொல்லிருக்காங்க. நன்னர் நன்மொழி கேட்டனம். ஓகேவா? நன்னர் நன்மொழி கேட்டனம். ஸோ இது வந்து டவுட்டா இருக்குல்ல, பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி பெறுகிறது. ஓகேவா? இப்போ நிகழ்காலம் தப்பு. இப்போது திரையில் காண்போம் நிகழ்காலம். இதான் வந்து கரெக்டானது. சரியான இறந்த கால தொடரை தேர்ந்தெடுக்க. கண்மணி சிரிப்பான். கண்மணி சிரிப்பான் அப்படின்றது சிரிப்பான், ஃபியூச்சர்ல சிரிப்பான். ஓகேவா? இறந்த கால தொடர் தான் கேட்டிருக்காங்க. இடைக்காடனார் இறைவனிடம் முறையிடுகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிறது, நிகழ்காலம். ஓகேவா? கண்ணகி உண்டாள், ஆல்ரெடி உண்டாள் அப்படின்றது நமக்கு வந்து இறந்த காலம். இது வந்து கரெக்டானது. சந்தை இன்பம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஓகேவா? அளிக்கிறது இது வந்து இப்போ உள்ளது. ஸோ இதுக்கு தரப்பு சி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணகி உண்டால் இறந்த காலம் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். கூற்று காரணம் சரியா தவறாக இருக்காங்க. தேவர் அணையர் கயவர் என்றார் திருவள்ளுவர். ஓகேவா? தேவர் போல கயவர்களும் அழகானவர்கள் அப்படின்னு சொல்ற. ஸோ ரெண்டுமே கரெக்ட். அது ரெண்டுக்கும் இணையா வந்து சொல்லிட்டு அப்புறம் பிரிச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் வந்து மஞ்ச புகழ்ச்சியில வரும். ஓகேவா? ஸோ வந்து கூற்று சரி, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். தப்பு என்ற தோர் கருவி இசைத்து ஆடுவது தப்பாட்டம். இது தப்பட்டை தப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரிதான் இதுவும். ஓகேவா? கலை சொற்கள் ஆக்சிமோரன். ஆக்சிமோரன் அப்படின்றது சொல் முரண். ஓகேவா? சொல் முரண். சொல் முரண்னா ஒன்னு எதிரும் புதிரமா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கிராப். கிராப்னா நமக்கு வந்து செதுக்கி, அதான் வந்து கிராப்னு சொல்றது. கிராப் பண்றது, செதுக்குறது. ஓகே. சப்சிடி. சப்சிடின்றது மானியம். எல்லாம் ஸ்கூல் புக்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 5 கொஸ்டின். இது நல்லா பார்க்கணும். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க, இது எழுதிடலாம் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எத்தகைய சட்டம் இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அங்க வரும்போது பார்த்துக்கலாம். நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பை இடுக. நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு யாரிடம் உள்ளதாக அறிஞர் அண்ணா கூறினார். ஓகேவா? ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ சட்டங்களை
நிறைவேற்றும் பொறுப்பு, பொருத்தமான தலைப்பு, எத்தகைய சட்டம் இருந்தது அப்படின்றது, அண்ணா ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்துக் கொள்ள சொன்னார். ஓகேவா, அதுவும் நான் வச்சுக்கோங்க. மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எவ்வாறு அறிந்தார். இப்படி நான் வச்சுட்டு இனிமே ரீட் பண்ணணும். ஓகேவா, தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அரிசி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஒரு நாள் அண்ணா விருத்தாச்சலம் கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் சோதனை சாவடியில் அவரது வண்டி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வருவாய் அலுவலர் முதலமைச்சரின் மகிழுந்து என்று அறியாமலே சோதனை செய்தார். ஓகேவா, மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எவ்வாறு அறிந்தார். ஓகே, நமக்கு என்ன வரல. சோதனை செய்தார். அங்கிருந்த வருவாய் அலுவலர் முதலமைச்சரின் மகிழுந்து என்ற சோதனை செய்தார். மகிழுந்தின் பின்பக்கம் முழுவதும் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல் இருந்தன. இவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்று புரிந்தது. அவர் அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்துவிட்டது, பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆனால் அண்ணா அந்த உதவியாளருடன் அலுவலரின் பெயரை குறித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஓகேவா, சோ மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை எவ்வாறு உறுதி கூற்று முதலமைச்சர் என்பதை அறிந்திருந்ததால், கரெக்ட். அதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மகிழுந்தில் பின்பக்கம் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடலாம் இருந்தன அப்படின்னா. ஸோ அப்ப நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்ட். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ணா ஏன் வருவாய் அலுவலரை பொறுத்துக் கொள்ள சொன்னார். உறுதி கூற்று, அறிஞர் அண்ணாவை அடையாளம் கண்டறிய முடியாமல் அவர் வண்டியை நிறுத்தி சோதனை செய்ததால். காரணம் வந்து அண்ணா வந்து கூடுறாரு மாப்பான்னு சொல்லி கூடும்போது பயந்து போய். அப்போ இங்கேயும் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே நமக்கு வந்து சரியா இருக்குது. ஓகே, அடுத்து ரீட் பண்ணலாம். அந்த அலுவலர் தனக்கு ஏதோ நடந்து போகிறது என அச்சப்பட்டு அலால குறையாக கெஞ்சினார். உடனே அண்ணா, நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில் தான் இருக்கிறது. இன்று நேரில் உங்கள் செயல்களை பார்த்தேன். உங்களை போன்றதான் உயர் பதவிக்கு வர வேண்டும், அதற்காக தான் உங்கள் பெயரை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா, ஸோ இப்போ அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எத்தகைய சட்டம் இருந்தது. அரிசி வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற சட்டம் இருந்தது. ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தோம். நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பை இடுக. ஓகேவா, நேர்மையும் துணிவும் உரிய இடத்திற்கு விட்டு செல்லும். அவர் வந்து நேர்மையா இருந்தாரு, அதனால உயர் பதவி கிடைச்சு. சட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு யாரிடம் உள்ளதாக அண்ணா கூறினார். ஓகேவா, யார் கையில் இருக்கு, அரசு அலுவலர்களின் கையில் தான் இருக்குது அப்படின்றத, உங்களை போல அதிகாரியின் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போவார். ஓகே, ஸோ இப்படிதான் ஆன்சர் பண்ணோம். இதான் ரைட் ஆன்சர்ஸ். அருகுர. ஓகேவா, அருகுர அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தொலைவில் அப்படின்றது. ஓங்கு என்பது எதிர்ச்சொல். ஸோ ஓங்குனா உயர்த்து அப்படின்ற மாதிரி. ஓகேவா, பெரிதாக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இது தாழ்த்து. கிளை பிரிவுகளில் சரியில்லாதை கூறுக. ஓகேவா, கிளையில வந்து குச்சி, போத்து, சுள்ளி வரும், கொப்பு வராது. ஓகேவா, சாரி, சுள்ளி வந்து காய்ஞ்ச விறகு தான் சுள்ளி. வெரி சாரி. ஸோ இது வந்து காய்ஞ்ச விறகு தான் சுள்ளின்னு சொல்லுவோம். ஸோ கொப்பு வரும், குச்சி போத்து வரும், சுள்ளி வந்து வராது. பொருந்தாததை தேர்ந்தெடுக. ஓகேவா, அஞ்சில் தத்தை, மாசுவனம், பிடவம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பியூட்ல வைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, சந்திப்பிழை கேட்ட தொடரை எடுத்து எழுதுக. வாணிகம் செய்வதற்காக கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். வாணிகம் செய்வதற்காக கோவலன் கண்ணகியுடன் மதுரைக்கு சென்றான். ஸோ இந்த மதுரைக்கு வரும். ஓகேவா, இல்ல இச்சு வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசை தேர்ந்தெடுக்க. அகம், அத்தான், அடுத்து அங்கு. ஓகே, அகம் வருது. காக்கு எடுத்தால் நமக்கு என்ன வரும்னா இதான் வரும், இங்குதான் வரணும். அப்படி அப்ப இந்த ஒண்ணுதான் இருக்கு அதுல. அடுத்து அத்தான். அகர வரிசைப்படி மா தான் ஃபர்ஸ்ட் வரணும், மண் வரும். மா கடுத்தால மீ தான் வரணும். அப்போ மண் கடுத்தால மீன், முன், மெல்ல, மையல். அதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடரை தெரிவு செய்க. சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடரை வந்து தெரிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. சான்றோர் காட்டிய பாதையில் செல். ஸோ ஃபர்ஸ்ட் லைனே நம்ம கரெக்டாக இருக்குது. மீதி ரீட் பண்ணி பார்க்கலாம். செல் சான்றோர் காட்டிய பாதையில் வராது. பாதையில் செல் சான்றோர் காட்டிய வராது. காட்டிய இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா, சான்றோர் காட்டிய பாதையில் செல். முறையான சொற்றொடரை குறிப்பிடுக. கொள்ளை எடுத்து வர வெச்சி பூவினை சூடி கொண்டு செல்வர். கோட்டையை தகர்த்து வர வெச்சி பூவினை சூடி கொண்டு செல்வர். குதிரைகளை கொன்று குவித்து வர வெச்சி பூவினை சொல்வர். ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரைகளை கவர்ந்து வர. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஆணிரைகளை கவர்ந்து வரதான் வெச்சி திணையை வந்து வெச்சி பூ வந்து சூடி செல்வாங்க. அதான் வெச்சி திணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ 57க்கு டி இஸ் ரைட் ஆன்சர். தம்பி கடைக்கு போகின்றாயா என்பது உடல் வலிக்கிறது என
கூறுதல் வந்து உற்றது உரைத்தல். எனக்கு வந்து கடைக்கு போய் கேட்டா எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்றது, ஆல்ரெடி நடந்தது சொல்றது. உற்றது உரைத்தல். மதுரைக்கு வலியாது அப்படின்னு கூறுனா இது அப்படின்னு சொல்றது வந்து கூட்டு விடை இல்ல. ஆக்சுவலா சுட்டு விடை தான் கூட்டு விடைன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சுட்டு விடை சுட்டி காட்டி சொல்றது. ஓகேவா? இதுதான் இந்த வழியா இதுன்னு சொல்லி கை காட்டி சுற்றி சொல்றது. கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறை விடை, எதிர்த்து சொல்றது. ஓகேவா? கடைக்கு போவாயான்னு கேட்டா போக மாட்டேன்னு சொல்றது மறை விடை. பிறமொழி சொல் கொண்ட சொற்றொடரை குறிப்பிடுக. பிறமொழி சொல் கொண்ட சொற்றொடர் வந்து கேட்டிருக்காங்க. தை திங்கள், எழு ஞாயிறு, விண்மீன் கூட்டம், சந்திரமதி. ஓகேவா? இங்க வந்து நமக்கு ஞாயிறு அப்படின்றது பிறமொழி சொல். ஞாயிறு தமிழ் கிடையாது. அகங்காரம் இணையான தமிழ் சொல்லை கண்டெடுக்க. ஓகேவா? அகங்காரம் அப்படின்றது கர்வம், அபயம், தொல்லை கிடையாது, செருக்கு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள். விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமதிரு கண்கள் எது? நாடும் மொழியும் சொல்லலாம். நமதிரு கண்கள் யாவை? ஓகே, எதுன்னு வராது, யாவை 2 இருக்கு இல்லையா? நாடு மொழியும் நாடு மொழியும் நமதிரு கண்களா? ஓகே, நமதிரு கண்கள் யாவை இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. யானை மலையில் உள்ள பிராமி கல்வெட்டுகள் வந்துச்சு இல்லையா? ஸோ கல்வெட்டுகள் வந்து எவ்வளவுன்னு வரமா? யாவை. ஓகேவா? அதான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணம். சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் வந்து ராஜம் கிருஷ்ணம். அப்போ இங்க இருக்கு, சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் அது. அப்படிதானே? ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர். 66 இரவு வீட்டிற்கு தாமதமாக சென்றேன், ஆகையால் என் தந்தை கடிந்து கொண்டார். இணைப்பு சொல்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? பி இஸ் ரைட் ஆன்சர். வெய்யோன், வெண்மை, பூகம், கரங்கு. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ வெய்யோன் வந்து நமக்கு கதிர், இது வந்து வெண்மை வந்து நமக்கு அறியாமை, பூகம் கமுகு, கரங்குனா காற்றாடி. ஓகேவா? ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர் பி. 68 விசும்பு, ஊழ், இருநிலம், தன்பெயல். ஓகேவா? ஸோ விசும்புனா வானம், ஊழ்னா முறை. ஓகே, அடுத்து வந்து தன்பெயல்னா குளிர்ந்த மலை, லாஸ்ட்டுக்கு 3. அப்போ 2143 2143 வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற அடியில் துய்ப்பது என்பதன் பொருள். ஓகேவா? ஸோ முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கங்களை முத்தமிழ் வந்து தருதலால் அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா? இது வந்து ஒரு பாட்டோடைய அடி, அதோட மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடங்களில் பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? டேஸ் மரத்தில் ஏறி டேஸை கட்டினான். ஓகேவா? பனை மரத்தில் ஏறி பானை கட்டினான். ஈஸியானது. ஒருமை பன்மை பிழை நீக்கி தொடரை தேர்ந்தெடுக்க. கலைஞர் நூலகத்தில் 1,00,000 நூல்களுக்கு மேல் இருக்கிறது. பல ஊர் தண்ணீர்கள் என் உடலுக்கு பிடிக்கவில்லை. சண்டையில் ஆடைகள் கிழிந்து விட்டன. போர்கள் நாட்டை பாழாக்குகிறது. ஸோ இது வந்து இருக்கிறது வராது, இருக்கின்றன வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஊர் தண்ணீர்கள் என் உடலுக்கு பிடிக்கவில்லை வராது. ஓகேவா? அதே மாதிரி சண்டையில் ஆடைகள் கிழிந்து விட்டன, இதான் வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையீடு தொடர். உழவர்கள் நிலத்தை உழுதார்கள் வரணும், தப்பு. நெற்கதிர்கள் களத்திமேட்டில் அடிக்கப்பட்டன வரும், தப்பு. விருந்தாளி பொன்னையும் பொருளையும் அளித்தனர், கரெக்ட். ஆற்று வெள்ளத்தில் மீன்கள் நீந்தி கழித்தன. விருந்தாளி இல்ல, விருந்தாளிகள் வந்திருக்கணும், ஸோ இது தப்பு. ஆற்று வெள்ளத்தில் மீன்கள் நீந்தி கழித்தனர், இது கரெக்ட். ஓகேவா? ஸோ 72க்கு வந்து டி இஸ் ரைட் ஆன்சர். பிறமொழி சொல்லட்ட தொடரை தேர்க. அவர்கள் இருவருக்கும் இடையே சம்பாஷணை நடந்தது. சம்பாஷணை கிடையாது, உரையாடல். ஓகேவா? விவாதம் கிடையாது, உரையாடல். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேவா? ஸோ மரபு பிழையற்ற தொடர். ஆந்தை அலறியது, ஆந்தை கூவியது, ஆந்தை கத்தியது, ஆந்தை அலறியது. ஏ இஸ் ரைட் ஆன்சர். வலுவு சொற்களை நீக்கி வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. வலுவு சொற்களை நீக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? பிறர் தீமை சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும். பிறரை தீங்கு சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும். பிறரை தீங்கு சொல்லாதிருப்பது புண்ணியம் தரும்.
சைபர் ஸ்பேஸ் என்ற சொல்லின் கலைச்சொல். ஸோ சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது இணைய வெளி. பிலாசபி. ஸோ பிலாசபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெய்யியல் தான் பிலாசபி. கேபினெட் என்றது, கேபினெட் அப்படின்றது அமைச்சரவை. சாரி, இதுல ஒரு சின்ன டவுட். அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வரும். இது செயலகம் அதான் கரெக்டா நினைக்கிறேன். இதே டிஸ்பியூட்ல வச்சுக்கிறேன். ஒருவேளை அமைச்சரவை கொடுத்தா வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல 1-2 டவுட் இருந்தா விட்டுருங்க. ஏன்னா நமக்கு 40 கொஸ்டின் தான் வேணும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. முறையான தொடரை தேர்ந்தெடுக்க. நாம் இயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் இயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். இப்போது இல்ல, நாம் இப்போது இருக்கிறோம் வராது. நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். சி தான் நமக்கு வந்து கரெக்டா வரும். சரியான வினையை தேர்ந்தெடு. ஓகேவா? விழா மரம், விழா எலும்பு மாத்தி இருக்குது. ஸோ களினா துன்பம், விழினா அழைத்தலை தான். ஸோ களினா கழிப்பு, சந்தோஷம். இதுதான் கரெக்டானது. ஓகேவா? எரிதல், எரித்தல் இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து குறிப்பிடுக. எரிதல் வெந்தழிதல். ஓகேவா? இது வந்து வெந்தழித்தல். ஸோ நமக்கு வந்து பி இஸ் ரைட் ஆன்சர். 82 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. விதை கத்தரி, கத்தரி விதை, காஞ்சரை கொட்டை, வேம்பு கால் வராது, நெல் பயிரும் வராது, நெல் பயிர் வரும். ஸோ விதை கத்தரி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. 83 மயக்கத்தை நாம் அகற்றிட வேண்டும். வினாக்கேற்ற வினை, விடைக்கேற்ற வினா அமைக்கை. எதை நாம் அகற்றிட வேண்டும்? ஓகேவா? ரொம்ப ஈஸியானது. மயக்கத்தை நாம் அகற்றிட வேண்டும். பின்வருவற்றில் மருவு அல்லாதை கூறுக. ஸோ புதுவை வந்து மருவு, கோயம்புத்தூர் வந்து மருவு, புதுகை மருவு, மதுரை வந்து மருவு கிடையாது. ஓகேவா? புதுகை வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தான் புதுகை மாறுச்சு, புதுச்சேரி தான் வந்து புதுவையா மாறுச்சு, கோயம்புத்தூர் தான் கோவையா மாறுச்சு. இது எல்லாமே மருவு. ஆனா மதுரை வந்து மருவு கிடையாது. ஓகே. சரியான நிறுத்தற்குறிகளை அறிதல். கிருபானந்த வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். கிருபானந்த வாரியார் குழந்தை. ஓகே. ஸோ இதுல நமக்கு எங்கெல்லாம் வந்து இது வரும்னு சொல்லணும். ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். கிருபானந்த வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். ஓகே. அடுத்தது சரியான நிறுத்தற்குறிகளை எழுதுக. மனித வாழ்க்கை ஓர் ஆறு குளம் அன்று. மனித வாழ்க்கை ஓர் ஆறு குளம் அன்று. ஓகேவா? ஸோ இதுல வந்து இந்த கோலம் தான் போடணும். ஏன்னா அது வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நிறுத்தற்குறி எடுக. அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வர போகிறது. ஓகே. ஸோ வந்து சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு. ஓகே. சி ஏ பி இஸ் ரைட் ஆன்சர். குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். 87. ஸோ 88 கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை வந்து கலகலவன எங்க எழுதலாம்? ஓகேவா? பாவை கலகலவன பேசினாள். ஸோ பேசுறது கலகலம் இருக்காது, சிரித்தது தான் கலகலம். கலைவாணி கலகலவன சிரித்தாள். அதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல். ஜெயகாந்தன் கதைகள் மனதை ஊடுருவக்கூடியது. ஏனெனில் அவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாண்மை மிக்கவர். ஓகேவா? இருபொருள் தருக. ஆறு வந்து ஒரு எண்ணும் வரும், வழியும் ஆறு தான், நதியும் ஆறு தான். ஸோ பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே. ஓடை ஆறுன்னு சொல்ல முடியாது, வழி நதி. சொல் பொருள் தருக. ஓகேவா? ஸோ ஆட்டு குட்டி 4, கீரி பிள்ளை 3, பசு கன்று 1. ஓகேவா? 4 3 1 2, 4 3 1 2 கரெக்டானது. சின்னமென்னோ சந்திப்பிள்ளை தொடரை எடுத்தெழுதுக. சின்னமென்னோ செப்போடு குறிப்பு கண்டேன், சின்னமனூர் இச்சு வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். வலுவு சொற்கள் நீக்கி வாக்கியத்தை எழுதுக. 5 ரூபாய்க்கு 5 பழம் கிடைக்கும். இல்ல 5 ரூபாய்க்கு 5 பழங்கள் கிடைக்கும். இதான் கரெக்டானது. 5 ரூபாய்க்கு 5 பழங்கள் இருக்கும். 5 கிடையாது, முற்றுப்போலில் வரும். ஓகேவா? மரபு பிழை தொடரை இனம் காண்க. நாய் குறைக்கும் கரெக்ட், யானை பிளிரும் கரெக்ட், எருது எக்காலம் கரெக்ட், புறா குணுகும், குலையும் கிடையாது. புறா என்ன சொல்லும்? குணுகும். ஓகேவா? கீழுள்ள கூட்டு பெயர்களில் தவறானதை கண்டுபிடிக்க. கல் குவியல் கரெக்ட், மாட்டு மந்தை கரெக்ட், புல்கட்டு, கற்குவியல், மாட்டு மந்தை. பல குலை கிடையாது, வாழை குலை வரும், பல சீப்பு வரும். ஓகேவா? ஸோ இது தவறானது.
ஆடு கூட்ட பெயர். ஓகேவா? ஸோ வந்து ஆட்டு மந்தை அதான் கரெக்டானது. அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. இதுதான் கரெக்ட். மீதி எல்லாமே சிவந்தன கண்கள் அரசனுடைய கோபத்தால், கோபத்தால் அரசனுடைய கண்கள் சிவந்தன. கண்கள் சிவந்த இல்ல ஃபர்ஸ்ட் தான் அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன. சரியான குரல் தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான குரல் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரல் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்றது. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா பூமி சுத்துறதே அந்த உலகருடைய ஏர் இதனாலதான் அப்படின்ற மாதிரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பாரதிதாசன் தமிழின் இனிமை பாடியவர், பெண்ணுரிமை போற்றியவர், குடும்ப விளக்கு தந்தவர். ஓகேவா? இருண்ட வீடு படைத்தவர். எல்லாமே சரி, அனைத்தும் சரி. ஸோ இதான் நமக்கு வந்து கீ. இதில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக சொல்லுங்க. ஸோ டிஸ்பியூட் ஒன்று சொன்னேன், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. டிஸ்பியூட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மீது நம்ம ஆன்சர் கீ வரவங்க பார்த்துக்கலாம். இது ஒரு டென்டேட்டிவ் மாதிரி தான், இது எக்ஸாக்டா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு டென்டேட்டிவ். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் கூட சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.